ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்ட மாதிரி தமிழ் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ ஷார்ட்கட்டோட எங்களுக்கு வேணும். நீங்கள் ஆல்ரெடி வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஷார்ட்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே போல் 6th எல்லா கிளாஸுக்குமே எங்களுக்கு போடுங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி கேட்டிருந்தது தான். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்பத்தமிழ், தமிழ் கும்மி இது ரெண்டுக்கும் பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இன்பத்தமிழ் வந்து இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ எங்கே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, நம்மளோட எக்ஸாம் பேசிஸில் நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து லேட்டராக பார்த்தாலுமே நீங்கள் குரூப் 4க்கும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடல் எதோட கான்செப்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பாரதிதாசன் வந்து எழுதுனதுங்க. தமிழுக்கு வந்து பல பெயர்களை வந்து சூட்டி மகிழ்ந்திருப்பார். ஓகேங்களா? இதுதான் இந்த செய்யுளுக்கான கான்செப்ட். ஸோ இதை வச்சு இந்த நுழையும் முன்னில் நமக்கு என்ன கேள்வி கேட்கப்படலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். அப்போ கூற்று கேள்விலாம் கொடுத்துட்டு தமிழை பல விதங்களில் போற்றியவர் அப்படின்னு சொன்னால் சரியாக தவறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து நமக்கு முக்கியமானது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஸோ அடுத்து இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு, அதுபோல் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டியிருக்காரு, அந்த பற்றி தான் இந்த செய்யுளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாடலை பாருங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். ஸோ இது வரையும் தான் நமக்கு வந்து மெமரி ஸ்டார் அந்த வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மெமரி போயம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 லைனும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு அவர் என்னென்ன பேர் வந்து கொடுத்துருக்காரு பாருங்கள். அமுது, நிலவு, மனம், இந்த 3 பேர்கள் வந்து சூட்டி மகிழ்ந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், நிர்மித்த ஊர், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இதெல்லாம் நான் ரீட் பண்ணலைங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க. உயர்வுக்கு வான், சுடர் தந்த தேன், அறிவுக்கு தோல், வைரத்தின் வால். இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மேட்ச் தி ஃபாலோயிங்காக கொடுத்து கூட நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது புக் பேக்கில் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து புரியும். ஸோ இது எல்லாமே தெளிவாக வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், நிர்மித்த ஊர். இதை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய 6 வந்து படிக்கணும். ஸோ இது உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டும் அப்படியே சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ படத்துலலாம் பார்த்தீங்கன்னா உயிரே போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்தாலும் ஹீரோ வந்து நேருக்கு நேராக நின்று என்ன பண்ணுவாருங்க, சண்டை போடுவார் இல்லைங்களா? அதுதான் வந்து என்னதுங்க, உயிருக்கு நேர். நான் வந்து ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உயிரே போகிற நிலைமையாக இருந்தாலும் நேருக்கு நேர் வந்து நின்று சண்டை போட்டுட்ருப்பார், அதுதான் உயிருக்கு நேர். அடுத்தது விளைவுக்கு நீர். உங்கள் வயலில் விளைச்சல் நடக்கணும் அப்படின்னா என்னங்க தேவை? நீர் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஓகேங்களா? அடுத்தது நிருமித்த ஊர். இந்த 2 உயிருக்கு நேர், விளைவுக்கு நீருங்கிறது நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிருமித்த அப்படிங்கிறது ஊருங்கிறது உங்களுக்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், நிருமித்த ஊர். அடுத்தது இளமைக்கு பால். இளமையாக இருக்கணும்னா பால் குடிங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது புலவருக்கு வேல். புலவருக்கு அவரோட நாக்கு தான் வந்து வேல் போன்றது. பாடுறது வந்து பாசிட்டிவாக பாடினாலும் பாடலாம், நெகட்டிவாக பாடுறதுனாலும் பாடலாம். அப்போ புலவருக்கு வேல். ஓகேங்களா? அடுத்தது உயர்வுக்கு வான். இருக்கிறதுல ஹைட் வந்து வானம். ஓகேங்களா? அடுத்தது அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதி போகணுன்னா தேன் வந்து சாப்பிடுங்க அப்படின்றத ஞாபகம். அடுத்தது அறிவுக்கு தோல். இந்த காலகட்டத்தில் அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும். அப்போ அறிவு தான் நமக்கான தோல். ஓகேங்களா? அடுத்தது கவிதைக்கு வைரத்தின் வாள். ஓகேங்களா? கவிதைக்கு வைரத்தின் வாள். அவ்வளோதாங்க. இது எழுதினவர் வந்து யாருன்னா பாரதிதாசன். இந்த சொல்லும் பொருளும் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 2023 ப்ரீவியஸ் கொஷின் எடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அத்தனை தடவை நமக்கு கேட்டிருக்காங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா விளைச்சல், சமூகம் அப்படிங்கிறது மக்கள் குழு, அசதி அப்படிங்கிறது சோர்வு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதா இருக்கும். ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நிலவுக்கு அவர் என்னென்ன பேர் வச்சார், தமிழுக்கு அவர் என்னென்ன பெயர் வச்சார் அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, மேட்ச்சில் வரலாம்னு சொல்லிட்டு, அது நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நூல்வெளி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் என்னதுங்க, சுப்புரத்தினம். அடுத்தது பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஸோ பாரதிதாசன் வந்து பாரதியாரோட கவிதைகள் மேலே அவருக்கு ஏற்பட்ட ஈர்ப்புனால அவரோட பேரை வந்து என்ன மாற்றிக்கிறாரு, சுப்புரத்தினத்துலேருந்து பாரதிதாசன் அப்படின்னு வந்து மாற்றிக்கிறாரு. ஓகேங்களா?
தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். ஸோ அவரோட பாடல்களில் என்ன புரட்சிகரமான கருத்துக்களை வச்சு பாடியிருக்காரு, அவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் கல்விங்க, பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், கைம்பெண் மறுமணம், விதவைகளாகவே வச்சுருக்கக்கூடாது, மறுமணம் வந்து செய்து வைக்கணும், பொது உடைமை, பகுத்தறிவு, இது எல்லாமே வந்து அவரோட புரட்சிகரமான கருத்தாக வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பேர் வந்து இருக்குது. புரட்சிகரமாக பாடிட்டு இருக்கனால அவருக்கு என்ன பேர், புரட்சி கவி. பாவேந்தர் அப்படின்ற சிறப்பு பேரும் அவருக்கு இருக்குது. ஓகேங்களா. பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம், சிறப்பு பெயர் பாவேந்தர், புரட்சி கவி. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இதுக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், பாடம் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. கற்பவை கற்றப்பின் இருக்கு இல்லைங்களா, இதில் பாருங்கள். கவிஞர் காசி ஆனந்தன் எழுதின ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழே உயிரை வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஒரு செய்யுள்ள இந்த மாதிரி எல்லாத்தையும் கவனித்து படிக்கணுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு 2 வரியை கொடுத்து கூட இது எழுதினவர் யார் அப்படிங்கிறது கூட நமக்கு கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. அடுத்து இன்னும் புக் பேக் மட்டும் பார்த்தோன்னா இந்த செய்யுள் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம். ஓகேங்களா. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்தது, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு எப்படிங்க இருக்கும், அசதியாக இருக்கும். அடுத்து, நிலவு கூட்டல் என்று எப்படி சேர்க்கணும் அப்படின்னா நிலவென்று. ஓகேங்களா. 3 பார்த்துட்டோமா. அடுத்தது வந்து பாருங்கள், தமிழ் கூட்டல் எங்கள் அப்படிங்கிறது வந்து என்னதுங்க, தமிழ் லெங்கல். அடுத்தது, அமுதென்று அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும், அமுது கூட்டல் என்று. அடுத்தது, செம்பயிர்ங்கிறது எப்படி பிரிக்கலாம், செம்மை கூட்டல் பயிர். அவ்வளோதாங்க. அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா மேட்ச் வரும்னு சொல்லிட்டு. ஸோ விளைச்சல் இருக்கணும்னா நமக்கு நீர் தேவை. அடுத்தது, அறிவு தான் நமக்கான தோல். அடுத்து, இளமையாக இருக்கணும்னா பால் குடிக்கணும். புலவருக்கு என்னதுங்க, அவரோட நாக்கு தான் வேலுன்னு சொல்லி கொடுத்தேன்னா அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சிடுச்சு. இதுக்கடுத்து இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்லாம் நமக்கு தேவையில்லைங்க, ஸ்கூல் பசங்களுக்கானது. ஸோ இந்த மாதிரி தான் அங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கேதர் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். அதுலேயே வந்து இந்த நூல்வெளிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தமிழ் கும்மி வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒரே வீடியோவில் எல்லாமே கொடுத்தா உங்களுக்கும் வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக வந்து ஒரு யூனிட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை நான் உங்களுக்கு தனித்தனியாக நான் வந்து கொடுத்துட்றேன். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதிலே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலுமே அதை நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக செய்வோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதுக்கான வீடியோஸ் கூட லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் பாருங்கள். சாம்பிள் பிடிஎஃப் வந்து நீங்கள் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து ஆஃபர்ஸும் போயிட்டுருக்குங்க. ஸோ சாம்பிள் பிடிஎஃப் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ், மேக்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.